இங்க ஒருத்தன் ஆர்மில இருந்து பாதியிலே ஓடி வந்துடுறான். இத வச்சு அந்த ஊர்ல எல்லாம் அவனை கிண்டல் பண்றாங்க. ஃபாரின் போக ட்ரை பண்றான். ஆனா பாதியிலே ஓடி வந்ததுனால அவனுக்கு விசாவும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஊருக்கு புதுசா வர டீச்சர் இவனும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் வீட்லயும் பேசி இவங்களுக்கு கல்யாணம் முடிவு பண்றாங்க. இப்போ கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயங்கரமான மழை பெஞ்சு அந்த ஊருக்குள்ள தண்ணி வந்துடுது. இப்ப இவன் கையில கிடைச்ச பைப்பை வச்சு ஒரு போட்டு செஞ்சு அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் கேம்புக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். அந்த கேம்ப்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வரவும் ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் வர வச்சு அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட குழந்தையும் அதுல ஏத்தி விடுறான். இவன் பண்ண இந்த விஷயத்தை பார்த்து அந்த ஊர் மக்கள் இவனை பாராட்டுறாங்க. இவனுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அந்த கேம்ப்ல இல்லன்னு தெரிய வருது. அந்த பையனை தேடி அவனோட வீட்டுக்கு போகிறான். அங்க அவனோட வீடு மூழ்கிட்டு இருக்கு. அந்த மூழ்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்தி தன்னோட போட்ல கூட்டிட்டு போகிறான். போற வழியில ஒரு கண்ணு தெரியாதவர் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. இப்ப அவரை காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சு அவரை மேல தூக்கி விடுறான். மேல வரப்ப அந்த முதியவர் பயத்துல இவனை கீழே தள்ளிடுறாரு. இப்ப இவனோட கால் போய் ஒரு கல்லுல மாட்டிக்குது. இவன் எவ்வளவோ வெளியில வரதுக்கு முயற்சி பண்றான். கடைசியா அவன் மூச்சு முட்டி தண்ணிக்குள்ளே இறந்து போயிடுறான். இப்போ இவனுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக ஊருக்கு நடுவுல இவனோட போட்டோவை வச்சிருக்காங்க. பஸ்ல வந்த காதலி அந்த போட்டோவை பார்த்துட்டு அழுகுறா.